பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். தேவனுடைய பாதபடியில் அமர்ந்திருக்கிறேன். அவருடைய கரத்தை பிடித்திருக்கிறேன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்பதையெல்லாம் எனக்கு செய்து தருவார் என்ற விசுவாசத்தோடு என் காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆனாலும் சத்துருவானவன் இந்த காரியங்களை செய்ய விடாதபடிக்கு தடைப்படுத்தி கொண்டிருக்கிறானே. ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அகப்பட்டிருக்கிறேன் என்று அநேகர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்வேன். எதையெல்லாம் நீங்கள் என்னிடத்தில் கேட்டீர்களோ அவை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு செய்து தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன். இன்றைக்கு அநேகர் தேவ சமூகத்தில் போய் ஆண்டவரிடத்தில் அநேக விண்ணப்பங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளையின் திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், என்னுடைய வியாதி மாற்றப்பட வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு மேன்மை உண்டாக வேண்டும், என் சூழ்நிலைமை மாற வேண்டும், இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடியவர்களாய் மாற வேண்டும், ரட்சிப்பு என்னும் பாதையில் நடக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும், என்னுடைய வழக்கு விஷயத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் ஒரு மாற்றம் வேண்டும், ஊழிய காரியத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். இப்படி பல காரியங்களை ஒவ்வொரு குடும்பங்களும் தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். இயேசு என்கிற நாமத்தை சொல்லி அவரிடத்தில் கேட்கக்கூடிய அத்தனை காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த காரியங்கள் அனைத்தையும் தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு சத்ருவானவன் குடும்பங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஏதாயிலும் ஒரு வழியில் அவன் குடும்பங்களை சிதைத்து கொண்டிருக்கிறான். இந்த குடும்பம் இதை நீ பெற்றுக்கொள்ளக்கூடாது, இந்த குடும்பம் இதை நீ எதுவுமே அனுபவிக்கக்கூடாது, இந்த குடும்பத்தை எப்படியாவது பிரித்து விட வேண்டும், இந்த குடும்பத்தில் ஏதாயிலும் பிரச்சனைகளை கொண்டு வந்து போட வேண்டும் என்று அவன் நினைத்து பல வழிகளை மேற்கொண்டு இன்றைக்கு அநேக குடும்பங்கள் திணறிக்கொண்டு நிற்கிறார்கள். நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? உம்முடைய பாதப்படியில் வைத்து நான் கேட்டவைகள் எல்லாம் எனக்கு கையில் கிடைக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் இப்போ அது கிடைக்கவில்லையே, நான் ஏமாற்றப்பட்டது போல் ஆகிவிட்டேனே, சத்ருவானவன் பறித்து கொண்டு போய் விட்டானே என்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு வரவேண்டிய நன்மைகளை தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகள், பொல்லாங்கனுடைய கிரியைகளை நான் முற்றிலுமாய் அழிப்பேன். அவன் இனி உன் குடும்பத்தில் சஞ்சரிப்பதில்லை, அவன் இனி உன் குடும்பத்தில் எழும்புவதில்லை, அவன் இனி உன்னை பின்தொடர்ந்து வருவதில்லை. உன்னை மேற்கொள்ள நினைத்த அந்த பொல்லாங்கனுடைய அத்தனை சூட்சமங்களையும் நான் முறியடித்து உனக்கு ஜெயத்தை தருவேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது விழித்து தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டார்கள். அந்த சத்தம்
தேவ சன்னிதானத்தில் போய் எட்டின போது கர்த்தர் அவர்களை மீட்டெடுப்பதற்காக, கர்த்தர் அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு மோசேயை தெரிவு செய்து கொண்டு அந்த மோசேயின் மூலமாய் இத்தனை லட்ச ஜனங்களை வழிநடத்தி வெளியே கொண்டு வந்தாரேயானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் நன்மைகளை பறித்து வைத்து அடிமைப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய சத்துருக்களின் கரத்தில் இருந்து உங்களை நான் மீட்டெடுப்பேன். உங்களோடு கூட வருகிறவர் யார் என்பதை அந்த சத்துருக்கள் காண்பார்கள். உன்னுடைய காரியம் எல்லாம் தோற்று போய் கொண்டிருக்கிறதல்லவோ, அந்த காரியத்தை ஜெயிக்க விடாதபடிக்கு தடைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அத்தனை அந்தகார சக்திகளையும் நான் முறியடித்து உனக்கு ஜெயத்தை தந்து உன்னை நான் வழிநடத்தக்கூடிய தெய்வம் என்கிறதை உன் சத்துருக்கள் கண்கள் காண அதை நான் நிறைவேற்றி தருவேன் மகனே, நிறைவேற்றி தருவேன் மகளே. நீ பயப்பட வேண்டாம், ஏது காரியத்தை குறித்தும் நீ பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து தருவதற்கு இன்றைக்கும் நான் ஜீவனுள்ள தகப்பனாய் உன் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வதற்கு உரிய கிருபை எனக்கு தாங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உம்முடைய சமூகத்தில் கேட்கிறதற்கு கூட நான் திராணியற்றவனாய் இருக்கிறேனே, எனக்குள்ளாடி அந்த பரிசுத்தம் கடந்து வரலையே. நான் பிரயாசப்படுகிறேன், ஓடுகிறேன், தெய்வ சமூகத்தில் இருக்கிறேன். ஆனாலும் பல இச்சைகளுக்குள்ளாடி அகப்பட்டு என் காரியத்தை செய்ய விடாதபடிக்கு சத்ருவானவன் தடைப்படுத்தி வைத்திருக்கிறானே. எனக்குள்ளாடி அந்த தடைகள் மாற்றப்படட்டும், எனக்குள்ளாடி அந்த பரிசுத்தம் கடந்து வரட்டும். நான் இன்னும் வேகமாய் ஓடுவதற்கு கர்த்தர் என்மேல் இரக்கம் செய்யுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் கேட்க ஆவலாய் இருக்கிறீங்க. அவரிடத்தில் கேட்கிறவைகளெல்லாம் அவர் செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்டவனுக்கு பார்வையை கொடுத்தாரல்லவோ, அவன் கேட்டதை எல்லாம் செய்து கொடுத்தாரல்லவோ. ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நீ கூப்பிட ஆரம்பி, உன்னுடைய காரியத்தில் நான் செய்ய போகிறேன். உன்னுடைய காரியத்தில் என்னுடைய கரம் வைக்கப்படும் போதே உன் காரியம் ஜெயமாய் மாற்றப்படுகிறது. இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் போதே உன்னுடைய சிறையிருப்பு மாற்றப்படும். உனக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் மாற்றப்படுவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மாற்றப்படுவார்கள். நீ ஜெயம் எடுப்பாய், நீ பலன் கொள்வாய், நீ தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், ஆண்டவரே நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் என்மேல் கண்ணோக்கமாய் இரும் என்று எத்தனை பேர் கேட்க முடியும்? அத்தனை பேரையும் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தரப்போகிறேன். நீங்கள் என் சமூகத்தில் வந்து அமர்ந்திருங்கள், நான் உங்களுக்கு அந்த வல்லமையை தரப்போகிறேன், நான் அந்த கிருபையை நான் தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் என்று அழகாய் ஒரு வாக்கு தத்தம் தந்தீங்களே ஆண்டவரே. அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் கிரியை செய்வீராக, நீர் விடுதலை செய்வீராக, எங்கள் காரியங்களில் ஜெயத்தை செய்வீராக. கர்த்தருடைய கரம் எங்கள் மேலே வைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன நல்லவர், இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் எங்கள் காரியத்தை செய்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வெளிப்படட்டும். அந்த ஜனங்கள் எதையெல்லாம் கேட்கிறார்களோ அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு தீங்குக்கும் விட்டு கொடுக்காதீங்க ஆண்டவரே, ஒரு தீங்குக்கும் விட்டு கொடுக்காதீங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்தில் வந்து சேர்வதற்கு கர்த்தர் இரக்கம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.